உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன். நீ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன்னா அந்த பணத்தை தர வேணாம். உண்மையாவே தர தேவையில்லையா? தேவையில்லை. ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அது எப்படியாப்பட்ட வேலையா இருந்தாலும் நான் செஞ்சு முடிக்கிறேன். சொன்ன மாதிரி செய்வியா? சத்தியமா செய்யறேன். இந்த ஊர்ல ராசாம்பளம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு மருமக இருக்கா. அவ பேரு ஜனனி. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவளை நீ தூக்கணும். இனிமே அவ இருக்கவே கூடாது. சரி, நான் தூக்கிட்டேன். என்ன ஸ்கெட்ச் போட போற? அந்த ராசாம்பளத்துக்கு ஒரு மருமக இருக்கான், மூத்த மகளோட புருஷன். அவன் பேரு ராஜசேகர். அவன் என்னோட தோஸ்து. அவனை வச்சு இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். சரி, நீ எப்படி பண்றங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா அந்த பொண்ண நீ தூக்கணும். சரி. இரு, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம். நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன? தெரியாது, நிச்சயமா தெரியாது. என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணை நான் என்ன பண்ணணும்? என்னமோ பண்ணு, அது உன் இஷ்டம். ஆனா அந்த குடும்பத்துல அவ இருக்கவே கூடாது. சேது, அவ பார்க்க நல்ல லட்சணமா தான் இருப்பா. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் உன் விருப்பம்தான். எல்லாம் சரி, ஆனா ஆள் எப்படி இருப்பான்னு தெரியலையே. போட்டோ இருக்கா உங்ககிட்ட? அதெல்லாம் தர முடியாது. முதல்ல அவ யாரு என்ன நீயே தெரிஞ்சுக்கிட்டு தூக்கு. ஆளை மாத்தி தூக்கிடாத. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவ மக இல்ல மருமக. புரியுதா? இந்த சேது கிட்ட ஒரு வேலையை சொன்னா சரியா செஞ்சு முடிச்சிருவேன். அதுவும் இல்லாம நீங்க கொடுத்த பணத்தை வேற வேண்டான்னு சொல்றீங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் செஞ்சு காட்டுறேன். அவளை தூக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். வரேன், போலாம் வா. இவனை நம்பி இருக்கியே, இவன் ஒழுங்கா செஞ்சிருவானா? இவன் சரியான ஃப்ராடு பயலாச்சே. ஃப்ராடுகளை இப்படிதான் உபயோகப்படுத்தணும். இவனுங்க பணம்னா செத்துருவானுங்க. இந்த மாதிரி வேலைன்னா கரெக்டா செய்வானுங்க. செய்ய வச்சு காட்டுறேன் பாரு. அந்த ஜனனி தான் எனக்கு எதிரி. அவ போயிட்டானா காவேரி எனக்கு கிடைச்சிருவாக்கா. கண்டிப்பா காவேரி உனக்கு கிடைப்பா பாரு. என்னாச்சு? என்ன? பட்டு புடவை உள்ளதா இருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, பிடிக்கலையா? ஆசைப்பட்டீங்க, கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? உங்களுக்காக கட்டிக்கிட்டேன். அப்போ உனக்கு பிடிக்கலையா? புடவை பிடிக்கலையா இல்ல நான் வாங்கி கொடுத்தது பிடிக்கலையா? எனக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியலையா இல்ல சொல்ல விரும்பலையா? சிவா, இப்ப எதுக்காக நீங்க சீரியஸ் ஆகுறீங்க? அது ஜஸ்ட் புடவை தானே. ஜஸ்ட் புடவையா? ஜஸ்ட் புடவை இல்ல ஜனனி, உன்னோட ஆசை, நீ ஆசைப்பட்டது, என்னோட காதல் எல்லாம் கலந்தது. ஜஸ்ட் புடவைன்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் புடவை ஜனனி. இதுக்கே எப்படி பண்றீங்க? உள்ளதானே வச்சிருக்கேன். ஏய், நீ அதை தொலைச்சிட்டியான்னு கேட்கல, ஏன் கட்டிக்கலன்னு தான் கேட்டேன். கட்டியாச்சுல்ல, பின்ன என்ன? எனக்காக, என்னோட விருப்பத்துக்காக ஜஸ்ட் ஒரு 1 hour கூட உன்னால கட்டிக்க முடியல. பட்டுப்புடவை நல்லா இருக்கு, கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வான்னு அம்மா சொன்னாங்களே, கேட்டல. நான் மறந்து போயிருக்கலாம், உனக்கு இது ஞாபகம் இருக்குல்ல ஜனனி? என் ஜனனி தானே நீ சொல்லி தானே, ஆசைப்பட்டு சொல்லி தானே நான் அந்த டைரியில எழுதியிருப்பேன். சாரி சிவா, நான் சொல்லல, ஜனனி சொன்னது. இல்ல எனக்கு
புரியல ஜனனி. மலேசியால இருந்த ஜனனி தானே நீ? உனக்கு என்னாச்சு? சாரி சிவா. டைரியில இருந்தது இனிமே ட்ரை பண்ண வேண்டாம். என்ன கேட்டா இனிமே அந்த டைரியை படிக்காதீங்க. ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா சான்ஸே இல்லை, பண்ணவே மாட்டேன். தப்பு தப்புதான் தப்புதான். ஜனனி போய் என்னாச்சுன்னு பாரு. சரிங்கம்மா. அவளை மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இரு அவன் இங்க வர வேண்டாம். நீ ரூமுக்கே கொண்டு போய் கொடுத்துரு. அவன் அங்க நிம்மதியா சாப்பிடட்டும். பொறாம பிடிச்சவங்க. நீ எடுத்துட்டு போமா. முடிஞ்சா அப்படியே ஊட்டி விட்டுரு. தேங்க்ஸ். நீ போ. நல்ல ஐடியா கொடுத்த. மோயம் மூடு. ஏய், சும்மா இருந்தவளை ஏண்டி ஏத்தி விடுற? நீ சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஊட்ட போற பாரு. ஆமா, கரெக்ட் தானே? என்னம்மா நீ? என்னமா இது? கடுத்தலமா உனக்கு கை மலைய ஊத்திட்ட. தம்பி, நான் சாம்பார் சாப்பாட்டுல தான் ஊத்துனேன். நீங்க தான் தேவையில்லாம கைய குறுக்குல நீட்டிட்டீங்க. இப்ப சாப்பார் கேட்டமா உன்ன ஏமா இப்படி பண்றீங்க? ரொம்ப சுற்றுச்சா தம்பி? சாரி தம்பி, மன்னிச்சுக்கங்க. பாத்து தம்பி, சாப்பாடு ஆறிடுப்பு, சாப்பிடுங்க. போமா. என்னங்க ரொம்ப எரியுதாங்க? ஆமா. சிவா, சாப்பிடுங்க. நீ யாரு? சொல்லு, நீ யாரு? என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில். நீ யாரு? நான் தான். நான் தான்னா? யார் நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, நீ யாரு? நான் ஜனனி. ஒரு தடவை இல்ல, 2-3 தடவை. எனக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை தான் பிடிக்கும். அதை உடுத்திக்கிட்டு உங்க கூட கோயிலுக்கு போகணும், உங்க கையை பிடிச்சிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தணும், சினிமாவுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ட பிறகு அந்த பட்டு சேலையோட முந்தானையில உங்க கையை தொடச்சுக்கணும். இதெல்லாம் நீ தானே சொல்லியிருக்க? நீ சொல்லிதானே நான் எழுதியிருப்பேன். ஆனா உன் பிஹேவியரை பார்த்தா வேற ஏதோ மாதிரி தெரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.